இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை கேட்கக்கூடி வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் என்னால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்த வாரத்தில் நாம் பார்த்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால் பேய்களின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை ஆகுவது எப்படி என்பதை குறித்து நாம் பார்த்தோம். பேய்களின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்க ஒருவராலே மாத்திரம்தான் முடியும். அவர் பிதாவாகிய தேவனுடைய செல்ல பிள்ளையான ஒரே குமாரன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆகிருங்க. குமாரன் எப்படி நமக்கு விடுதலை கொடுப்பார் என்று நாம் பார்த்தோம். சத்தியத்தை அறிவீர்கள், அறிந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் வார்த்தையாக இருக்கிறார், வார்த்தை குமாரனாக இருக்கிறது. எனவே தேவனுடைய வார்த்தை நாம் எடுத்து தியானிக்கும் போது நம்முடைய ஜெபத்திலே, உபவாசத்திலே, நம்முடைய எல்லா நேரங்களிலும், எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டே இருக்கும்போது ஒரு மெய்யான விடுதலை நம்முடைய ஆவியிலே, இருதயத்திலே உண்டாக்கப்படுகிறது. அதன் மூலமாக மெய்யான சமாதானம் நமக்கு உண்டாகிறது. பாருங்கள், மெய்யான சமாதானம் நமக்கு உண்டாகிறது, மெய்யான விடுதலையும் அதன் மூலமாக நமக்கு உண்டாகிறது. இந்த உலக பிரகாரமான விடுதலை எல்லாம் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் தான் மாம்சீகமான விடுதலை எல்லாம். ஆனால் தேவன் ஒரு மனிதனுக்கு விடுதலை கொடுத்தால் அது நித்தியமானதாகவும் நிரந்தரமானதாகவும் இருக்கும். கர்த்தர் கொடுக்கிற விடுதலை என்றென்றும் நிலைத்திருக்கும். அது ஒரு மனிதனாலும் பறிக்க முடியாது, ஒரு மனிதனாலும் பிடுங்க முடியாது. தேவனே கொடுக்கிறார், தேவனே மெய்யான விடுதலை கொடுக்கிறார் தேவனுடைய வார்த்தை மூலமாக என்று நாம் பார்த்தோம். இன்று நாம் பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தையின் தலைப்பானது என்னவென்றால், சூழ்நிலையை பார்த்து பயப்படாதே. எல்லாரும் சொல்லுங்கள், சூழ்நிலையை பார்த்து பயப்படாதே. சூழ்நிலை நமக்கு மோசமாக இருக்கலாம், நமக்கு எதிரிடையாக இருக்கலாம், நமக்கு அச்சுறுத்தலாக இருக்கலாம், ரொம்ப பயங்கரமாக இருக்கலாம், பகிரங்கமாக இருக்கலாம். நம்முடைய வாழ்வின் கடைசி எல்லை வரை வந்துட்டோம், இனிமேல் நம்ம வாழ்வதற்கு ஒன்று இல்லை, எல்லா விதமான சூழ்நிலை நம்மளை நெருக்கி ஏவுகிறது, நமக்கு மீட்பே இல்லை, நமக்கு வலியே இல்லை. இப்பேற்பட்ட சூழ்நிலை ஒரு கடலின் ஆழத்தில் ஒரு தனிப்பட்ட மனிதனை விடுவது போல் தத்தளித்து கொண்டே இருக்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. இதிலிருந்து மீட்பே இல்லை அப்படின்னா, எல்லாவற்றுக்கும் மாறாக தேவன் ஒருவர் மாத்திரம்தான் மீட்பராக இருக்கிறார், ரட்சிக்கிறவராக இருக்கிறார், காப்பாற்றுகிறவராக இருக்கிறார், கரை சேர்க்கிறவராக இருக்கிறார், நித்திய பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் சூழ்நிலைகள் நமக்கு எப்பொழுதும் சாதகமாக இருக்காது, நமக்கு எப்பொழுதும் எதிரிடையாக தான் இருக்கும். ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் பிசாசு, இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியானவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்றால் கலவரம் நடக்காது, ரவுடிகள் இருக்க மாட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷனே தேவைப்படாது, ஹாஸ்பிட்டலே தேவைப்படாது, கோர்ட்டே தேவைப்படாது, எங்கும் சமாதானம் நிறைந்திருக்கும், எங்கும் சந்தோஷம் நிறைந்திருக்கும் என்ற ஒவ்வொரு நாளும் மன மகிழ்ச்சி நாளாகவே கடந்து கொண்டிருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்திருந்தால். ஆனால் இந்த பூமியில் இப்பொழுது ஆளுகை செய்கிறது பிசாசானவன். எனவே எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகளுக்கு அதிக உபத்திரத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனை அறியாத பிள்ளைகளுக்கு உபத்திரவங்கள் உண்டு, தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு அதிகமான உபத்திரத்தை கொடுத்து கொண்டே இருப்பான். சூழ்நிலையை மாற்றிக்கொண்டே இருப்பான். சூழ்நிலைகள் மேல் நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதன் போல வாழைப்பான். சூழ்நிலைகளை பார்த்து நாம் திகைப்படையக்கூடிய காலகட்டங்களை கொண்டு வருவான். சூழ்நிலைகளை பார்த்து நாம் இருதயத்தில் வெறுமையாய் தோன்றுகிற ஒரு காலகட்டத்தை கொண்டு வருவான். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையின் மத்தியில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளை பார்க்கிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பெரியவர், அவர் உன்னதமானவர், மகிமையானவர், மகத்துவமானவர், பரோபகாரி. அவர் சொல்லியிருக்கிறார், உலகத்தில் இருக்கிற சூழ்நிலையை காட்டிலும் உலகத்தை உண்டாக்கின நான் பெரியவர் என்று வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உனக்குள் இருப்பவர் பெரியவர்.
உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர். சூழ்நிலையை நாம் பார்க்கக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது நாம் சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. சூழ்நிலை நம்மை பார்த்தால் நம் மனதில் தைரியத்தை இழந்தவர்களாக தான் நாம் இருக்க முடியும். எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், பண நஷ்டமாக இருக்கட்டும், பொருளாதார நஷ்டமாக இருக்கட்டும், பிரிவினைகளாக இருக்கட்டும், சமாதான குலைச்சலாக இருக்கட்டும், சந்தோஷ குலைச்சலாக இருக்கட்டும், ஞான குறைவாக இருக்கட்டும், தொழிலில் நஷ்டமாகட்டும், தொழிலில் முன்னேற்றமே இல்லையா, கணவன் மனைவிக்குள்ளே சண்டையா, கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ளே சண்டையா, குடும்பத்தில் பிரச்சனையா, பிள்ளை இல்லாத பிரச்சனையா, அட்ட தரித்திரம் நம்மை விட்டு விளங்கவில்லையா, சாபம் நம்மை விட்டு விளங்கவில்லையா, முன்னோர்களை சாபம் பின்தொடர்கிறா. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதர்களும் உதட்டளவில் சிரிக்கிறார்கள், உள்ளத்தில் அளவில் அழுகிறார்கள். உதட்டளவில் சிரிக்கிறார்கள், உள்ளத்தில் அளவில் அழுகிறார்கள். நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் இல்லத்தில் ஏற்றுக்கொண்டிருப்பதனால், நாம் அவருடைய பிள்ளையாக இருப்பதனால், உதட்டளவில் மாத்திரமல்ல உள்ளத்திலும் மகிழ்ச்சியோடு இருக்கும்படி, சந்தோஷத்தோடு இருக்கும்படி, சமாதானத்தோடு இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். அவர்கள் சூழ்நிலையை பார்த்து பார்த்து பயப்படுகிறார்கள். நாம் சூழ்நிலையை பார்க்காமல் தேவனை நோக்கி பார்க்கும்போது நமக்கு வைத்திருக்கிற மெய்யான சமாதானம் நம்மை வந்து கிட்டி அடைய செய்கிறது. மெய்யான சமாதானம் நம்முடைய பங்காக மாறுகிறது. தேவன் அதை ரொம்ப மிகவும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். மெய்யான சமாதானம் அவரிடத்துல தான் உண்டு. எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், எல்லா சூழ்நிலைக்கும் முதலாவது பதில் வந்து சமாதானம் தான் உண்டாகணும். கடன் பிரச்சனை இருக்கா, கடன் பிரச்சனை இருந்தாலும் சமாதானம் இருந்தால் கடன் பிரச்சனை மேற்கொள்ளலாம். பலவீனமான பிரச்சனை இருக்கா, பலவீனமான பிரச்சனை இருந்தாலும் சமாதானம் இருந்தால் பலவீனமான பிரச்சனையை மேற்கொள்ளலாம். சுகவீனமான பிரச்சனை இருக்கா, முதலாவது சமாதானம் இருந்தாலும் சுகவீனமான பிரச்சனையை மேற்கொள்ளலாம். குடும்பத்தில் பிரிவினைகள் இருக்கிறதா, முதலாவது சமாதானம் இருந்தால் பிரிவினைகளை நாம் மாற்றலாம். குடும்பத்தில் ஐக்கியம் இல்லையா, முதலாவது சமாதானம் இருந்தால் குடும்பத்தில் ஐக்கியம் உண்டாகும். குடும்பத்தில் இருக்க சாபங்கள் மாற வேண்டுமானால் முதலாவது சமாதானம் உண்டாக வேண்டும். சாபங்கள் மாறும், நிச்சயமாக மாறும். முன்னோர்களின் சாபங்கள் மாறுமா, முதலாவது தேவ சமாதானம் வரணும். முன்னோர்களின் சாபங்கள் மாறும். சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட மனிதனுடைய இருதயத்தில் வாசம் செய்கிறார். இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக இல்லத்தில் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பீர்களானால், இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் உங்களுடைய இல்லத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்ளும்போது மெய்யான சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளுகை செய்கிறது. உங்கள் இருதயங்களில் ஆள நீங்கள் ஒப்பு கொடுக்கிறதுனால் உங்களுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். முதலாவது சமாதானத்தை கொடுத்தவர். சமாதானத்தை ஒரு மனுஷனாலும் கொடுக்க முடியாது. அப்பேற்பட்ட விலையேறப்பட்ட சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்தவர். பணம் என்ன, பொருள் என்ன, சுகம் என்ன, பலம் என்ன, குடும்பத்தில் ஐக்கியம் என்ன, ஒரு பிணைப்பு என்ன, ஒரு நன்மை என்ன, ஒரு குழந்தை வரம் என்ன, எல்லாவற்றையும் அவர் கொடுக்க நல்லவர் வல்லவருமாக இருக்கிறார். இவையெல்லாம் நாம் புரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும். சூழ்நிலையை பார்த்து பயப்படக்கூடாது. நாம் பயப்படக்கூடாதுன்னு இப்போ தைரியமாக சொல்கிறோம். நமக்கு வேத வசனங்கள் இருக்குது, தேவன் இருக்கார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் இருக்குது, பரிசுத்தாவியனர் இருக்கார், பரிசுத்தாவியன்ற அபிஷேகம் இருக்குது, இயேசுவின் நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சூழ்நிலை நாம் பார்த்து நாம் பயப்படாது இருக்க. சர்ப்பங்களை தேர்களை மிதிப்பீர்கள், சத்ருவின் சகல வல்லமை மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. பிசாசானவன் எந்த ரூபத்திலும் எந்த விதங்களிலும் நம்மை சூழ்ந்து கூட நாம் இடம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய சூழ்நிலையை ஆண்டவராக இயேசு ஒருவர் மட்டுமே ஆளுகை செய்யும்படியாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். பிசாசானவன் சூழ்நிலையை ஆளுகை செய்ய ஒப்பு கொடுக்கக்கூடாது. சூழ்நிலையை நாம் பார்க்கும்போது பயப்படக்கூடாது. ஏனென்றால் பயம் ஒரு மனிதனுக்குள்ளே வந்துச்சுனால் அந்த பயம் அவனுடைய எண்ணங்களில் போகுது. எண்ணங்களில் போய் அவனுடைய இருதயத்தில் போகுது. அந்த இருதயத்தில் போகிறனால அவன் என்ன பயந்தானோ அது அவனுக்கு நேரிடும். யோபு சொல்கிறார் வேத புஸ்தகத்தில், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதென்று. நான் பயந்த காரியம், சைக்கிள் ஓட்டும்போது கீழே விழுந்துருவேனோ, நாய் கடிச்சிருவேன்னு பயந்தா நாய் கடிக்க தான் செய்யும், கீழே விழ தான் செய்யும்.
நான் சைக்கிள் ஓட்டும்போது கீழே விழ மாட்டேன், நான் என்னை கடிக்காது, நான் நல்லா ஓட்டுவேன், நான் நல்லா போவேன் வருவேன், இன்னும் இதை விட பெரிய சைக்கிள் நான் நல்லா ஓட்டுவேன் அப்படின்ற ஒரு மனப்பான்மை நமக்குள்ளே உண்டாகணும். காரு நான் நல்லா ஓட்டுவேன், எந்த டிராஃபிக்காக இருந்தாலும் ஓட்டுவேன், எவ்வளோ சூழ்நிலையாக இருந்தாலும் ஓட்டுவேன், எப்பேற்பட்ட டிராஃபிக்காக இருந்தாலும் ஓட்டுவேன், காரு நல்லா ஓட்டுவேன்ற ஒரு மனப்பான்மை நமக்குள்ளே வரணும். நான் நல்லா படிப்பேன், நான் சேட்டை பண்ண மாட்டேன், அப்பா அம்மா கீழ்ப்படிவேன், சபையில் ஒழுங்காக இருப்பேன், சபையின் காரியங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன், சண்டே ஸ்கூலில் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன், நல்ல பாடல்களை பாடுவேன், நல்ல வசனங்களை சொல்லுவேன் கர்த்தருக்காக, கர்த்தருடைய நாமத்துக்காக. இப்பேற்பட்ட காரியங்களில் தான் தேவன் பிரியப்படுகிறார். ஆமாம், ஏன்னா நாம் பயப்படக்கூடாது. சைக்கிள் ஓட்டும்போது பயப்படக்கூடாது, கார் ஓட்டும்போது பயப்படக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, கார் ஓட்டுறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஓட்ட கற்றுக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஓட்டணும்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி. ஏன்னா வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியில் ஆவியை கொடுக்கிறார். எதற்கு அன்பும் பலத்தையும் இங்கே தேவனுக்கு கொடுக்கிறார்? ஞானம். இந்த பூமியிலே வாழுகிறதுக்கு தேவனுடைய பலமும் அன்பும் தெளிந்த புத்தி நமக்கு தேவைப்படுகிறது, ஞானமும். ஏன்னா பிசாசனை பயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான், எல்லா சூழ்நிலையும் பயத்தை கொடுப்பான். சைக்கிள் நீ ஓட்டப்புறம் இப்படி விழுந்துருவேன், இதில் போய் இடிச்சிருவா, இங்கே ஒரு ஆள் வந்துடுவாங்க, எங்கள் பைக் வந்துடும், நீ இடிச்சிருவா, நாய் துரத்தும், இதெல்லாம் பிசாசனை கொண்டு வருவான். இயேசு நாமத்தினால அப்பாலே இப்போ சாத்தானே, நாயை நீ அங்கரு, பைக்கே நீ அங்கரு, நான் கரெக்டாக ஓட்டுவேன், நான் பழகுவேன்ற ஒரு வெளிப்பாடு உண்டாகணும் நமக்குள்ள. முதலாவது வெளிப்பாடு வந்தால் தான் நம்ம சைக்கிளை தைரியமாக ஓட்ட முடியும். ஆமாம், வசனத்தை சொல்லணும். இந்த வசனத்தை நாளையிலேருந்து இன்னைக்கு சாயந்தரத்தை சொல்லு. தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், தேவன் எனக்கு சைக்கிள் ஓட்டுவதற்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், தேவன் கார் ஓட்டுவதற்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பு தெளிந்த புத்தியில் ஆவியை கொடுத்துக்கிறார். நான் வேலை செய்வதற்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், நான் தொழில் தொடங்குவதற்கு ஒரு பயமுள்ள ஆவியை கொடாமல், நான் கடற்பிரச்சனை மாறுவதற்கு ஒரு பயமுள்ள ஆவியை கொடாமல், என் சமாதானத்தை சீர்குலைக்க நினைக்கிற பிசாசுக்கு எதிராக என்னுடைய பயத்தை நான் காட்ட மாட்டேன். ஏனென்றால் தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பு தெளிந்த புத்தியில் ஆவியை கொடுத்துக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு பெரிய வெளிப்பாடு உண்டாகணும் பாருங்கள். அப்படி உண்டானாதான் நாம் பயமுள்ள ஆவி இல்லாமல் தேவனுடைய அன்பும் கிருபையும் சமாதானமும் சந்தோஷத்தை நாம் பெற்று இந்த பூமியில் ஒரு வெற்றியுள்ளவர்களாக நாம் வாழ முடியும். பாருங்களேன், இந்த பயத்தை குறித்து வேதத்தில் அநேக பகுதிகள் இருக்குது. பயம், பயப்படாதே, பயப்படாதிருங்கள், நீ பயப்படாத, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாத, நான் உன் தேவன் என்று வேத வசனங்கள், பல வசனங்கள் பல ரூபங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு, பல சூழ்நிலைகளில் பல விதமான மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பயத்தை குறித்து நாம் இன்று மூன்று விதமான சம்பவங்களை நாம் பார்க்க போகிறோம். 3 சம்பவங்களும் கடலிலே நடந்தது. பயத்தை குறித்து ஒன்று கடலுக்கு முன்பாக நடந்தது, கடல் கரையில் நடந்தது, 2 கடலில் நடந்தது. என்ன, அவர்கள் எப்படி பயந்தார்கள், எப்படி பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்து மூலமாக பயத்தை தள்ளி விசுவாசத்தை கொண்டு எப்படி பிரச்சனைகளை மேற்கொண்டார்கள் என்று அந்த இடத்துல பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தார்கள். நாம் யாவருக்கும் தெரியும். அவர்கள் விடுதலையாக பண்ணப்பட்டு அவர்கள் அந்த தேசத்திலேருந்தே புறப்பட்டு தேவன் காண்பித்திருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்க அவர்கள் வழி நடத்தப்பட்டு வருகையில் அவர்களுக்கு எதிராக ஒரு சமுத்திரம் அவர்களுக்கு முன்பாக இருக்கிறது. சமுத்திரம் கிட்டத்தட்ட வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் 30 லட்சம் ஜனங்கள், 30 லட்சம், அதாவது இந்த புதுச்சேரி மாநிலத்தை விட இன்னும் 1.5 பங்கு அதிகமான ஜனங்கள். புதுச்சேரி மாநிலத்தில் 14 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் இருக்காங்க என்று சொல்லப்படுகிறது. இதை காட்டிலும் 1.5 மடங்கு அதிகமான ஜனங்கள், 30 லட்சம் ஜனங்கள் பார்வோனின் கரத்தின் பிடியிலிருந்து, எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, தேவன் அனுப்பிய 10 வாதைகளிலிருந்து
அவர்கள் மீட்கப்பட்டது மாத்திரமல்ல, பாதுகாக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். எங்கே? கானான் தேசத்துக்கு போய்கொண்டே இருக்கிறார்கள். போய்கொண்டே இருக்கும்போது அவர்களுக்கு எதிராக ஒரு சமுத்திரம் இருக்கிறது. சமுத்திரம் இருந்தால் பரவாயில்ல, விஷயம் என்னென்னா பின்னாடி பார்வோனுடைய சேனை இவர்களை மீண்டும் மீண்டும் அடிமைப்படுத்தும்படியாக மீண்டும் எகிப்து தேசத்துக்கே சிறைப்பட்டு போக, அடிமையில்லாக கொண்டு போக அவர்களுடைய இராணுவ சேனைகள், அனைத்து விதமான சேனைகளும், ரதங்களும், குதிரைகளும், குதிரை வீரர்களும் புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது முன்னாடி சமுத்திரம், பின்னாடி பார்வோனுடைய சேனை. அங்கே இரைச்சல் கேட்குது. எப்படி? ரதங்களும் குதிரைகளும் புறப்பட்டு வருகிற சத்தம் இஸ்ரவேல் ஜனங்களை கலக்க பண்ணுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை சோர்வடை செய்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை அதறியப்படை செய்கிறது. வெள்ளி இருக்குது, பொண்ணு இருக்குது, ஆனால் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஏன்னா பின்னாடி பார்வோனுடைய சேனை, முன்னாடி சமுத்திரம். அதை குறித்த வேத பகுதி தான் இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம். இன்று நாள் முழுவதும் நாம் 3 விதமான சம்பவங்களை வாசிக்க போகிறோம். 3 விதமான சம்பவங்கள், அதிகமான வசனங்கள் இருக்கும். ஏன்னா வசனங்கள் நம்ம வாசிக்க தான் நமக்குள்ளே ஒரு பெரிய தேவனுடைய வெளிப்பாடு உண்டாகும். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13லேருந்து 30 வரை. இதை நாம் ஒரு முறை வாசித்தோம். அது வேறு காரியத்துக்காக வேறு சம்பவத்திலேருந்து எடுத்தோம். இன்று நாம் வாசிப்போம். இதிலிருந்து சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, பார்த்தால் பயம் உண்டாகும். ஆனால் சூழ்நிலையை பார்க்காமல் சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலை ஜெயிக்கிற, சூழ்நிலைகள் மேல் ஜெயத்தை தருகிற ஆண்டவராகிய தேவனை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் என்றதான் அந்த சம்பவத்தின் கதை. இப்பொழுது நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 14 13லேருந்து 30 வரை. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். மீண்டுமாக வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 30 லட்சம் ஜனங்களுக்கு மோசே சொல்கிறான், பயப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் பயப்பட்டீங்கன்னா நீங்கள் என்ன பயப்படுறீங்களோ அதான் நடக்கும். அதனால தான் முதலாவது சொல்கிறாரு, பயப்படாதீங்க. இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறாரு, எந்த சூழ்நிலைக்கு நீ பயப்படாத. இதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதமான வீடு இருக்கா? பயப்படாத. இதை விட சபைக்கு வேறு பெரிய இடம் இருக்கா? பயப்படாத. ஏன்னா அதன் தேவைகளும் அதனுடைய காரியங்களையும் கர்த்தர் ஒழுங்குபடுத்துவார். கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். அவர் அவருடைய பரிபூர்ணத்தில் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். நாம் எதை கண்டு பயப்படக்கூடாது. மோசே பயப்படலை, அதனால தான் பயப்படாதீர்கள்னு சொல்கிறாரு. நாமும் பயப்படக்கூடாது எந்த சூழ்நிலை கண்டோம். வாசிக்கிறேன். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரனாலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்து தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது. அது எகிப்தின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவிலே வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாயிற்று. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். சூழ்நிலையை மேல் அவன் நீட்டுறான் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக விட்டாந்தரையில் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில்
கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கலலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர், இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போம், கர்த்தர் அவர்களை துணை நின்று எகிப்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவளுடைய ரதங்கள் மேலும் அவளுடைய குதிரை வீரர்கள் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். சூழ்நிலையை பார்த்து மோசே பயப்படலை. மோசே பயப்படாதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், பயப்படாதிருங்கள் என்று. பயப்படக்கூடாது. இவர்கள் பயப்படாமல் இருந்தது நிமித்தமாக தான் அவர்களுக்கு எதிராக இருந்த சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளந்து மதில்களைப் போல தண்ணீர்கள் ஓரிடத்தில் குவிந்து கிடந்தது. இவர்கள் வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். சூழ்நிலையை பார்த்து பயப்படக்கூடாது. மிகப்பெரிய அச்சுறுத்தலான சூழ்நிலை தான். ஏனென்றால் பின்னாடி இராணுவ சேனைகள் வருகிறது, முன்னாடி சிவந்த சமுத்திரம். அவர்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் கர்த்தர் ஒருவர் தான் அவர்கள் விடுதலையை கொடுத்தார், வழிகளை ஆயத்தம் பண்ணி கொடுத்தார். இன்று நாம் சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. சூழ்நிலையை பார்த்து பயப்படக்கூடாது. சூழ்நிலையை பார்க்கலாம், ஆனால் பயப்படக்கூடாது. சைக்கிள் ஓட்டலாம், ஆனால் பயப்படக்கூடாது. ஏன்னா கர்த்தர் நமக்கு ஒரு ஞான அறிவை கொடுக்க முடியும் நாம் விரும்புகிறோம் பாருங்கள். ஏன்னா வெளிப்பாடான அறிவோடு நாம் வாழ வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வெட்டாந்தரையில் அவர்கள் நடந்து போகிறார்களோ, நம்முடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலையில் காணப்படுகிற எல்லா சூழ்நிலையிலும் விலகி நம்முடைய வாழ்க்கை ஜெயமாக வெற்றியாக யெகோவா நிச்சயாக முன் செல்லும்படி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. பார்த்தாலும் சரி, பார்த்து பயப்படக்கூடாது. ஒருவேளை நம்முடைய இருதயத்தில் பயம் ஆட்கொள்ளும் போது வேத வசனத்தை நாம் அறிக்கையிடணும். தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பு தெளிந்த புத்தியில் ஆவியை கொடுத்துக்கிறார். தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியில் ஆவியை கொடுத்துக்கிறார். வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். வேத வசனம் சொல்லுகிறேன், நீ சொன்னபடியே உனக்கு ஆக கடவுள் என்று. நாம் வசனத்தை எவ்வளோக்கு அதிகமாக நாம் உச்சரித்து நம்முடைய வாயிலே இருதயத்திலேருந்து நாம் பேசுகிறோமோ அவ்வளோக்குள்ள பயம் நம்ம விட்டு நீங்கும். நான் சொல்கிறேன், பயம் நம்ம விட்டு நீங்கும் போதே சமாதானம் நம்முடைய உள்ளத்திலே இல்லத்திலே ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறது. சமாதானம் வந்ததென்றால் சந்தோஷம் வரும். சந்தோஷம் என்றால் நிறைவு வரும். நிறைவு வரும்போது பரிபூர்ணம் உண்டாகும். பரிபூர்ணம் உண்டாகும்போது மெய்யான மன மகிழ்ச்சி ஊழியத்திலும் குடும்பத்திலும் தொழிலிலும் மற்ற எல்லா இடங்களிலும் நதியை போல் புரண்டு ஓடும். பாருங்களேன், சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. அடுத்த சம்பவத்தை வாசிப்போம். முதலாவது சம்பவம் இஸ்ரவேல் ஜனங்கள். ரெண்டாவது ஒரு சம்பவம் வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மார்க்கு 4:35-41. மார்க்கு 4:35-41. மார்க்கு 4. மார்க்கு 4 வாசிக்கிறேன். மார்க்கு 4:35-41 வரை. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து
நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதற்றி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ? இவர் யாரோ? காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோட ஒருவர் சொல்லி கொண்டார்கள். காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோட ஒருவர் சொல்லி கொண்டார்கள். இந்த சம்பவத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அக்கறை போவோம் என்று சொல்லி தம்முடைய சீசர்களோடு படவிலே போய்கொண்டே இருக்கிறார். இவர் தலையணையெல்லாம் எடுத்து, நல்லா பெட்ஷீட்லாம் எடுத்து, நல்லா பின்னணியத்தில் போய் தூங்கிட்டே இருக்கார். படகு போய்கிட்டே இருக்கு. படகு போய்கிட்டே இருக்கும்போது காற்றும் கடலும் அடிக்குது. அலைகள் படகுல மோதி 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 படகு அமிழத்தக்கதாக, படகு மூழ்கி போகத்தக்கதாக சூழ்நிலைகளை பிசாசானவன் ஏற்படுத்துகிறான். ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அலைகள் நிச்சயமாக வரும், பிரச்சனைகள் நிச்சயமாக வரும், போராட்டங்கள் நிச்சயமாக வரும், நிர்பந்தமான சூழ்நிலைகள் நிச்சயமாக வரும், பயத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் நிச்சயமாக வரும். 12 சீடர்களுக்கே வந்திருக்கு பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போதே பிரச்சனைகள் மாறுபட்டு தான் இருக்குது. பயத்தோடு இருந்தார்களா? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கே கேட்குறார். இவர்கள் அது மட்டும் இல்லை, அதில் சொல்லப்பட்டிருக்கு 41ஆம் வசனத்தில், அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரும், காற்றும் கடலும் இவர் கீழ்ப்படுகிறது என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். நான் சொல்கிறேன், பயப்பட தேவையில்லை. சூழ்நிலையை பார்த்து பயப்பட தேவையில்லை. தேவைகளை பார்த்து பயப்பட தேவையில்லை. தேவைகளை பார்த்து, அதனால் அவருக்கு இருந்த விசுவாசம் சீடர்களுக்கு இருந்தால் காற்றும் கடலும் இவர்களே அமைத்திருப்பாங்க. இவர்களே விசுவாசத்தோடு பேசியிருப்பார்கள். ஆனால் காற்றும் கடலும் அமைதலாக இருக்கும். அவர் பேசாமல் தூங்கிட்டு வந்துட்டு இருப்பார். ஏன்னா பயத்தை நீக்க வேண்டுமானால் விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும் என்று வேத வசனம் நமக்கு திட்டவட்டமாக போதிக்கிறது. எனவே பயப்படுகிற நேரம் வரும்போதெல்லாம் வார்த்தையை நாம் பேசுகிற நேரமாக இருக்க வேண்டும். பயம் நிச்சயம் வரும், பயம் இல்லாமல் இல்லை. ஒவ்வொரு படிக்கிற காலகட்டங்களில் ஒவ்வொரு விதமான பயம் வரும். ஒவ்வொரு ஊழியத்தின் மத்தியில் ஒவ்வொரு விதமான முன்னேற்றத்தின் மத்தியில் ஒவ்வொரு விதமான பயம் வரும். குடும்பத்தில் அடுத்த கட்ட நகருக்கு நாம் கொண்டு செல்லும்போது பண பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், தேவைகள் அதிகமாகிட்டே இருக்கும். 5ஆம் கிளாஸில் படிக்கும்போது ஒரு ஃபீஸு, 6ஆம் கிளாஸில் படிக்கும்போது ஒரு ஃபீஸு அதிகமாகிட்டே இருக்கும். 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு ஃபீஸு, 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு ஃபீஸு அதிகமாகிட்டே இருக்கும். தேவைகள் அதிகமாகிறனால நாம் சூழ்நிலையை பார்த்து பயப்படக்கூடாது. சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட விதங்களை செயல்படுகிற பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் நாம் நோக்கி பார்க்கும்போது, அவருடைய வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் நோக்கி பார்க்கும்போது நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பரிபூர்ணமாய் சந்திக்கிறார். தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுக்களாக நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, முதலாவது சம்பவத்தை நாம் பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி சுதந்திர சமர்த்தரதி 2ஆக பிளந்து சென்றார்கள் என்று. 2வது சம்பவம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து படவிலே இருக்கும்போது கூட நம்முடைய 12 சீடர்கள் எப்படி பயந்தார்கள் என்று. அதன் பிற்பாடு அவர்கள் எப்படி விசுவாசத்தை கற்றுக்கொண்டார்கள் என்று. விசுவாசத்தை அவர்கள் அதிகமாக கற்றுக்கொண்டிருப்பார்கள். அடுத்து நாம் ஒரு காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். இதுவும் சீடர்களுடைய ஒரு காரியம்தான். சீடர்கள், இயேசுவின் சீடர்களுடைய ஒரு காரியம்தான். இதுவும் கடலில் தான் வருது. அங்கேயும் கடலில் தான் இரண்டாக பிளந்தார் சிவந்த சமுத்திரத்தையும். இயேசு கிறிஸ்து போன ஒரு சம்பவம் கடல் தான். இந்த 3ஆவது சம்பவம் கடல் தான் சீடர்களோட. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம்
14ஆம் அதிகாரம் மத்தேயு 14:22-33 வரை வாசிக்கிறேன். ஒரு பெரிய வேத பகுதி தான், நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் நான் வாசிக்கிறனால. மத்தேயு 14:22 முதல் 33 வரை. இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீசர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறை போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலில் சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினாலே அலைப்பட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றார். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பாருங்க, இதில் பேதுரு பார்க்குறாரு பாருங்க. சூழ்நிலையை பார்த்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசி, ஏன் சந்தேகப்பட்டாய்? அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். அதுலேயும் நம்ம பார்க்குறோம், 2வது சம்பவத்திலையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அற்ப விசுவாசிகள் என்றார். ஏன் விசுவாசிக்க உங்களால் கூடலையா அப்படின்றாரு. இதுலேயும் பேதுரு தண்ணீர் மேல் நடந்து வரும்போது பயப்படுறான். காற்று பலமாயிருக்க கண்டு பயந்து, மரணம் நமக்கு நேரிடுமோ என்று பயந்து, ஆண்டவரே இரட்சியும் என்று கூப்பிடுகிறான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை தூக்கிவிட்டு, அற்ப விசுவாசி, ஏன் சந்தேகப்படுகிறான் என்றார். எனவே தான் பயப்படும் போது நாம் அமிழ்ந்து போகக்கூடிய சூழ்நிலையில் உண்டாகும். நிச்சயமாக பயப்படும் போது, நாம் பயப்படாமல் இருக்கும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் பாதுகாப்பின் கரம் நம்மை எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டிருக்கும். இந்த 3 சம்பவங்களிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே காரியம், பயப்படக்கூடாது. இந்த வாரம் நாம் தியானிக்க போகிற காரியம், சூழ்நிலையில் பார்த்து பயப்படக்கூடாது. எந்த சூழ்நிலை கூட வரலாம், என்ன சூழ்நிலையை கூட நம்ம காதுகளால் கேட்கலாம், ஃபோனால் வரலாம், எதுக்கும் பயப்படக்கூடாது. வேத வசனம் தெளிவாக சொல்கிறது, நீதிமான் துர்ச்செய்தி கேட்கிறனால் பயப்படான். எந்த செய்தினாலும் வரட்டும், நாம் பயப்படக்கூடாது. ஆனால் என்னென்னா, எல்லா செய்திகளையும் மேற்கொள்ள தேவனுடைய நாமம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ள தேவனுடைய அதிகாரம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. சூழ்நிலையை பார்த்து பயப்படக்கூடாது. கர்த்தருடைய ஆவியான எதுக்கு இந்த தலைப்பு இந்த வாரம் கொடுத்தாருந்தில்ல. ஒருவேளை இந்த வாரம் நமக்கு சூழ்நிலையை மாற்றி அடிக்கலாம். கடல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படலாம், சுழல் காற்று போன்ற பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். ஆனால் காற்றையும் கடலையும் அமர்த்தக்கூடிய விசுவாசம் தேவனுடைய வார்த்தைக்கு உண்டு என்கிற ஒரு ஞான அறிவு நமக்குள்ளே உருவாகும் போது நாம் பிரச்சனைகளிடத்திலிருந்து நாம் விடுதலை பெறுகிறோம். தேவனுடைய அன்பும் சமாதானம் சந்தோஷம் நமக்குள்ளாக ஒரு பங்களிப்பாக மாறுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், என்னால் இந்த பிரச்சனையிலிருந்து மீளவே முடியல, வெளியே வரவே முடியலை என்ற ஒரு பிரச்சனை இந்த பூமியில் இல்லை. ஏனென்றால் எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம், எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தேவனுடைய வல்லமை தேவனிடத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மரித்த இயேசு, பாதாளத்தில் இருக்கிற இயேசு, பிதாவின் சத்தத்தை கேட்கக்கூடிய ஒரு வல்லமையை அவரிடத்திலிருந்து புறப்பட்டு போகும்போது மரித்த இயேசு உயிர் தெளிந்தார். அவர் உயிரோடு எழுந்தவராய் இருக்கிறார். இன்றைக்கும் நமக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் பிதாவின் சமூகத்தில் வலது பார்சத்தில் உட்கார்ந்து பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்.
மரித்த இயேசுவை, பாதாளத்தில் இருக்கிற இயேசுவை உயிரோடு எழுப்பின தேவனுடைய வார்த்தையின் வல்லமை இன்று சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் பார்த்து நாம் பயப்படாதிருக்க அதே வல்லமை, அதே தேவனுடைய வார்த்தை உங்களுக்கும் எங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை தான் நோக்கி பார்க்க வேண்டும். ஊழியத்தில் நாங்கள் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை தான் நோக்கி பார்க்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் ஊழியமும் குடும்பமும் தொழிலும் மற்ற எல்லா காரியங்களும் சீரும் சிறப்புமாக மாறும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உயிர்த்தெழுந்த அதே வல்லமை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பயம் எப்பெல்லாம் வருதோ அப்போல்லாம் உயிர்த்தெழுந்த அதே வல்லமை நீங்கள் நோக்கி பாருங்கள். நோக்கி பார்க்க பார்க்க உங்களுக்கு நிச்சயம் கர்த்தருடைய ஆவியான விடுதலை கொடுப்பார். நாம் யாவரும் எழுந்திருப்போம். திருவிருந்து பகுதி கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாகும். கர்த்தருடைய பந்திக்கு கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாகும். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தில் இருக்கிறோம். தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். தேவனுடைய ஆவியானுடைய ஐக்கியத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம். அவருடைய உயிர்த்திலிருந்து அதே வல்லமை, சூழ்நிலைகள் அல்ல, சூழ்நிலைகளை பார்த்து அல்ல, சூழ்நிலைகள் பயப்படாமல் நாம் இருக்கும்படியாக தேவனை விரும்புகிறார். ஒரு நிமிடம் உங்களை நீங்கள் நன்றாய் அறிந்து ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, சகோதரனத்தில் போய் உன்னுடைய தவறுகளை நீ சொல்லி மன்னிப்பு கேட்டு வந்து காணிக்கப்படுன்றாரு. இன்று நாம் தியானிக்கிறோம், அதே காரியங்களை பின்பற்றுகிறோம். தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய அப்பத்தையும் தேவனுடைய கல்வாரி இரத்தத்தை நாம் இப்பொழுது சாப்பிட போகிறோம். அதற்கு முன்பாக நம்முடைய இருதயங்கள் யாவும், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய காரியங்கள் யாவும் தேவன் ஒருவரே அவர் பார்த்து ஆராய்ந்திருக்கிறார். குற்றங்கள் குறைகள் இருக்குமானால் தேவ சமூகத்தில் நீங்கள் கேளுங்க. நான் உங்களை நீங்களே நன்கு ஆராய்ந்து பாருங்கள். மனசாட்சியில் தேவனுடைய சமூகத்தில் யாரையுமே மன்னிக்க முடியாத ஒரு நீதிமான் நம்ம கிடையாது. யாரெல்லாம் தவறு செய்திருக்கிறார்களோ எல்லா விதமான தவறுகளை மன்னிக்க பிதாவாகிய தேவனுக்கே அதிகாரம் உண்டென்றால், அவரே மன்னித்து மறந்திருப்பார் என்றால் நாமும் மன்னிக்க அதிகாரம் உடையவர்களாக இருக்கிறோம். தேவ சமாதானம் ஆளுகை செய்யும்போது தேவனுடைய திருவிருந்து பகுதியிலே நாம் பங்கு பெறுகிறவர்களாக இருக்கிறோம். மெய்யான சமாதானம் நமக்கு உண்டு. நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். இது கர்த்தருடைய பந்தியின் வசனங்கள் சொல்லப்பட்ட அதிகாரம். 1 கொரிந்தியர் 11 23 33 வரை வாசிக்கிறேன். திருவிருந்து பகுதி எப்போ நான் வாசிக்கிற மாத்திரம் இல்லை, எப்போனாலும் நம்ம வாசிக்கலாம். மறுபடியும் உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் உங்களிடத்தில் ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராய் இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜன பண்ணின பின்பு அவர் அந்தபடிய பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து நீங்கள் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான்.
எந்த மனுஷனும் தன்னைத்தானே சொதித்திருந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்திலான நீ அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். நாம் நியாயந்திருக்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ணக்கூடி வரும்போது ஒருவருக்கொருவர் காத்திருங்கள். நாம் இந்த திருவிருந்து பகுதியை எடுத்து போகிறோம். இது நம்முடைய சரீர கண்களில் சாதாரண ஒரு அப்பமாக இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய கண்களில் நாம் பார்க்கும்போது தேவன் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த சரீரமாக இருக்கிறது. நாம் ஆவியிலே நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். சரீரத்தில் இந்த அப்பமாய் நமக்கு தெரிகிறது. இது நம் சரீர கண்களை பார்க்கும்போது சாதாரண திராட்சரசமாக இருக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய வார்த்தையின் வெளிச்சத்தில் நாம் பார்க்கும்போது ஆவிக்குரிய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. இந்த திராட்சரசம் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட கடைசி சொட்டு சிந்தப்பட்ட பரிசுத்த இரத்தத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. நாம் இதை பானம் பண்ண போகிறோம். இதை பானம் பண்ணிக்கிறதுனால நமக்கு ஒன்று தான், நாம் கல்வாரி சிலுவை நாம் நினைவு கூறுகிறவர்களாக இருக்கிறோம். அவர் நமக்கு பட்ட பிரயாசங்கள், நமக்கு பட்ட பாடுகள், நமக்கு பட்ட வேதனைகள் எல்லாவற்றுக்கும் மாறாக அவர் நம்முடைய ஆசீர்வாதம் நமக்கு சொந்தமாக்கி கொடுத்தார். முற்பிதாக்களின் சாபத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினார். நம்முடைய சாபத்திலிருந்து அவர் விடுதலை ஆக்கினார். தரித்திரத்திலிருந்து விடுதலை ஆக்கினார். நித்திய ஆக்கினை என்று இல்லாமல் நித்திய பரலோகத்தில் நம்மளை கொண்டு போய் சேர்க்க அவர் மெய்யான விடுதலை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். கல்வாரியை நோக்கி பாருங்கள், கல்வாரியை நோக்கி பாருங்கள். இப்பொழுது இந்த திருவிருந்து பகுதியில் நாம் பங்கு பெறுவோம். இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற தேவனுடைய சரீரமாக இருக்கிறது. நாம் யாரும் புசிப்போம். இது உங்களுக்காக சிந்தப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ஜீவிய இரத்தமாக இருக்கிறது. உள்ளத்தின் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கல்வாரி சிலுவைக்காக நன்றி செலுத்துங்க. கல்வாரி சிலுவை என்று ஒன்று இல்லாமல் இருந்தால் இன்று நாம் இந்த இடத்தில் கூடி திருவிருந்து பங்கு பெற முடியாது. கர்த்தருடைய பந்தியை நாம் பங்கு பெற்றிருக்க முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க முடியாது. கர்த்தருடைய நித்திய சுதந்திர வழியாக கர்த்தர் நம்மை மாற்றிருக்கிறார். இந்த கர்த்தருடைய பந்தியின் மூலமாக இன்னும் அநேக ஜனங்கள் வெளியில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் கர்த்தர் நம்முடைய சபையில் கூட்டி வந்து சேர்ப்பார். அப்பமும் திராட்சரசமும் மிகுதியாக இருக்கிறது. கர்த்தர் உண்மை யுத்தமான ஆத்துமக்களை கொண்டு வருவாராக. ஜனத்திரட்சி ராஜாவுக்கு மகிமை. உலக இரட்சகரை சிலுவையில் அறிந்தார்கள். உலகம் ரட்சிக்கப்படும்படியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசுவை சிலுவையில் அறிந்தார்கள். இதெல்லாம் நம்முடைய ஒவ்வொரு நாள் தியானத்தில் கல்வாரி சிலுவை நாம் நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் ஜெபத்தில் நாம் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். முடிவாக ஜெபித்து முடிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, குமாரனா இயேசுவின் நாமத்தில் நம்முடைய அன்பின் சமூகத்தில் வருகிற ஆண்டவரே, தகப்பனே உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல நாளில் உம்முடைய கிருபை நீர் எங்கள் மத்தியில் பொழிய பண்ணி நீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் பாடின ஒவ்வொரு பாடல்களையும் நீர் ஆசீர்வதித்தபடியாலும் ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள வாக்கு தத்தங்கள் இருந்த பாடல்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அது
பங்காக இருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பயமில்லை ஆண்டவரே. ஜெயம் தான் ஆண்டவரே. ஏனென்றால் ஜெயகிறிஸ்து எங்களுக்குள்ளாவே இருக்கிறபடியால் என்றும் ஜெயந்தான் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அசாத்தியங்கள் எல்லாம் கர்த்தாவே சாத்தியங்களாக மாற்ற உம்மால் முடியும் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய கல்வாரி சிலுவையில் அன்பு கூறுகிற கர்த்தாவே எங்களால் கர்த்தாவே அன்பு கூற பண்ணப்படுகிற உம்மாலே பெரிய காரியங்களை செயல்படுத்த முடியும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம்பா. கர்த்தாவே நீர் மனதுருக்கத்தின் தேவன் நீர் ஆண்டவரே. மனதுருக்கத்தின் தேவன் அப்பா. அற்பமான மனிதர்களை கர்த்தாவே இவர்களை விடுதலையாக்கும்படி நீ கல்வாரி சிலுவை ஒப்பு கொடுத்த நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேத பகுதியில் நீர் ஆசீர்வதித்து கொடுத்தபடியால் நன்றி ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படாமல் இருந்தபடியினால் அவர்கள் மோசையின் மூலமாக சிவந்த சமுத்திரத்துக்கு இரண்டாக பிளந்து வழி நடத்தப்பட்டார்கள். இயேசு கூட இருக்கும்போதே சீசர்கள் பயந்தார்கள் ஆண்டவரே. ஆனாலும் அவர்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தார்கள்ப்பா. கர்த்தாவே இயேசு கடலின் மேல் நடந்து வருவதை கண்டு பேதுரும் நடந்து போனார் ஆண்டவரே. பேதுரு நடக்கும்போது காற்றையும் கடலையும் பார்த்து பயந்து எங்கே நாம் அமிழ்ந்து போயிடுவோமோ, நாம் இறந்து போயிடுவோமோ, நாம் செத்து போயிடுவோமோ என்று நினைத்து கர்த்தாவே தேவனை நோக்கி இயேசுவை நோக்கி கூப்பிடும்போது அவர் தம்முடைய அன்பின் கரத்தை நீட்டி பாதுகாப்பின் கரத்தை நீட்டி அவரை விடுவித்தார் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த 3 சம்பவங்களிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிற ஒரே காரியம், எந்த விதமான சூழ்நிலையை கண்டு நாங்கள் பயப்படக்கூடாது ஆண்டவரே. எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் பயப்படக்கூடாது ஆண்டவரே. எங்கள் வாழ்நாள் முழுவதுக்கு இந்த சத்தியம் எங்களுடைய இருதயத்தில் ஆழமாய் வேறு ஒன்றிருக்கப்படியாலும் ஸ்தோத்திரம்பா. கர்த்தாவே இந்த சத்தியத்தோடு நம்முடைய பிள்ளைகள் கடந்து செல்லுகிறார் ஆண்டவரே. அவர்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எந்த காற்றாக இருக்கட்டும், கடலாக இருக்கட்டும், புயலாக இருக்கட்டும், சூறாவளி காற்றாக இருக்கட்டும், சுழல் காற்றாக இருக்கட்டும், எல்லா காற்றையும் கடலையும் அதட்டின நீர் ஆண்டவரே. அதன் மேல் ஜெயத்தை கொடுக்க நீர் நல்லவர் வல்லவருமாக இருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம்பா. கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை எந்தெந்த தேவைகளோடு வந்திருக்கிறார்களோ எல்லா தேவைகளையும் நீர் உம்முடைய மகிமையின் பரிபூரணத்திலும் சந்திக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே அவர்களுடைய தொழில் விருத்தி அடையும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்கள் விருத்தி அடையும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்பா. கர்த்தாவே படிக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய ஞானத்தை நீ கொடுக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே வாலிப சகோதரர்களுக்கு உம்முடைய வசனத்தை குறித்த வெளிப்பாடினால் உண்டாகிறபடியாலும் ஸ்தோத்திரம். பிசாசானவன் வைத்துக்கின்ற மாயமானம் கர்த்தாவே வலையில் விழாதபடிக்கு நீர் அவர்களை பாதுகாக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே இயேசுவின் நாமத்தினால் இந்த விசுவாச வார்த்தை ஆலயத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆலயம் இப்பொழுது இருக்கப்படல 1000 மடங்கு பெருகிறபடியாலும் ஸ்தோத்திரம். ஜனத்திரட்சி ராஜாவுக்கு மகிமை என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தாவே வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காடையில் அடித்து குவித்த தேவன் கர்த்தாவே இந்த விசுவாச வார்த்தை ஆலயத்திலையும் கர்த்தாவே காடைகளை நீர் அடித்து குவிக்க போகிறபடியாலும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் இயக்கங்களை அறிந்திருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அவர்கள் என்ன விசுவாசிக்கிறார்களோ உம்முடைய வார்த்தையின் பிரமாணத்தின்படி அவர்கள் எல்லாவற்றையும் நீர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகள் கர்த்தாவே அவர்கள் திரும்பும்போது பிரயாணங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வாதத்தை ஊற்று வாய்க்கலாக இருந்து நீர் வழி நடத்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுதும் உம்முடைய கிருபையினாலே இவர்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதித்து அவர்களை அனுப்புகிறோம். நீரே பொறுப்படுத்துகளுங்க. இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிற ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.